Yes, and coming to our next topic, functions of IMF. So IMF functions என்னன்னு பார்த்தீங்கன்னா we have mainly four functions. In that, first one is BOP, crisis assistance and exchange stability, and facilitate international trade and foster sustainable economic growth. So these are the main functions of IMF. Let us discuss in detail about these. Okay, and first one is bringing stability in exchange rate அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து லைக் IMF is helping in bringing stability in exchange rates. How எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the IMF is maintaining exchange rate stability and emphasizing devaluation criteria. Okay, so this exchange rate stability maintain பண்ணுறதுக்காகவும் அண்ட் devaluation criteria-வை emphasize பண்ணுறதுலையும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை devaluation criteria? ஸோ devaluation criteria means, okay, take an example, number rupees when we compare our money with US dollars, our money value is very low இல்லையா? ஸோ in order to equate the value between the two different currencies, US என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட அவங்களோட கரன்சி வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த அதை கம்மி பண்ணுறப்ப என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஈக்குவேட் பண்ண முடியும். இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இந்த மணி வேல்யூ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் லைக் கரன்சி வேல்யூ கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் இன் ஆர்டர் டு ஸ்டேபிளைஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டிவேல்யூவேஷன் க்ரைட்டீரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவேல்யூவேஷன் க்ரைட்டீரியா மீன்ஸ், ஸோ இன் ஆர்டர் டு ஈக்குவேட் த கரன்சி வேல்யூஸ், த வேல்யூ ஆஃப் கரன்சி வேல்யூஸ், this superior currency value, like superior valued currency is reduced and it is equated to the other countries' currency. Okay, wow. So this is about devaluation criteria, and restricting members to go in for multiple exchange rates, and also to buy or sell gold at prices other than the declared par value. ஸோ இந்த par value அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டோட வேல்யூ வந்து ஒரு லைக் ஒரு பாண்டோட வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சென்ஸ் லைக் யூஸ்வலாக வந்து இந்த ஒரு பார் வேல்யூ, ஒரு பாண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1000 இருக்கும், இல்லை $100 இருக்கும். அது வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நடக்கிறப்போ லைக் இந்த கோல்டு வாங்குறப்பையும் இல்லைன்னா விற்கிறப்பையும் வந்து இந்த டிக்ளேர்டு பார் வேல்யூ இல்லாமல் அதோட கம்மியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IMF-ஆல் தான் முடியும். ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங், IMF is helping in bringing stability in the exchange rates. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு வந்து IMF ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு தி செகண்ட் ஒன், கரெக்டிங் BOP disequilibrium. ஸோ இந்த பிஓபியில் நடக்கிற எல்லா டிஸ்ஈக்விலிபிரியம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த IMF ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் IMF இஸ் ஹெல்பிங் த மெம்பர் கண்ட்ரிஸ் இன் எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் திஸ் ஷார்ட் பீரியட் டிஸ்ஈக்விலிபிரியம் இன் தேர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் எதர் பை செல்லிங் ஆர் லெண்டிங் ஃபாரின் கரன்சிஸ் டு த மெம்பர் நேஷன். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் பீரியட் நடக்கிற டிஸ்ஈக்விலிபிரியம்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி எலிமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எய்தர் they will sell their payments or they will give the payments to the other countries in order to equate the in order to remove the disequilibriums in the BOPs. Okay, so that is the second point. And coming to the third one, determining par values. So IMF enforces the system of determination of par values of the currencies of the member countries. So இந்த பார் வேல்யூஸ் வந்து யாரால் டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ IMF is determining the par values of the currencies of the member countries. Okay, so according to the articles of agreement of IMF, every member nation should declare the par value of its currency in terms of gold or US dollars. Okay, so இந்த பார் வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார் வேல்யூனா லைக் ஒரு பாண்ட் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லைக் தே ஷுட் டிக்ளேர் த பார் வேல்யூ. அவங்க கரன்சி வந்து அவங்க கோல்டுக்கு வந்து
கரன்சியோட வேல்யூ வந்து எதில் வந்து டினோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு கோல்டு வேல்யூ. லைக் ஒரு சவரனுக்கு வந்து எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கும் இல்லையா. ஸோ தேர் வேல்யூ ஆஃப் கரன்சி ஷுட் பி கம்பேர்ட் அண்ட் ஈக்குவேட்டட் with the gold. Okay, so under this article IMF ensures smooth working of the international monetary system in favor of some developed countries. So இந்த IMF monetary system வந்து ஸ்மூத்தாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் லைக் சம் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது யார் IMF. Okay, so that is the third point. And coming to the fourth one, balancing demand and supply of currencies. So as I already told you, this is used in பேலன்சிங் த டிமாண்ட். ஸோ டிமாண்டை வந்து பேலன்ஸ் பண்ணுற ரொம்ப ஹையாக இருந்தாலும் வந்து ப்ராப்ளம், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ வி நீட் டு பேலன்ஸ் த டிமாண்ட் அண்ட் பேலன்ஸ் த சப்ளை ஆஃப் கரன்சிஸ். ஸோ சப்ளை ஆஃப் கரன்சி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே IMF வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ this IMF can declare a currency as a scarce currency which is in great demand. ஸோ ஒரு கரன்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட கரன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு கண்ட்ரீஸில் வந்து நிறையா லைக் கரன்சிஸ் நிறையா இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து அங்கிருந்து வாங்கி இவங்க கரன்சிஸ்க்கு வந்து மாற்றி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த சேம் வே பர்ச்சேசிங் த சேம் கரன்சி இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கோல்டு. ஸோ இந்த மாதிரி கரன்சியில் வந்து வாங்கி கொடுக்க முடியலனா இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டில் கூட வாங்கி தருவாங்க. யாருக்கு? எந்த கண்ட்ரியோட கரன்சியோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைன்னா சப்ளை கம்மியாக இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு வந்து பாரோ பண்ணி கொடுப்பாங்க இந்த IMF. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் one. And coming to the fifth one, reducing ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு ட்ரேட் நடக்கணும், ஒரு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கூட்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வரணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டேரிஃப்ஸ் இருக்கும், நிறைய பேரியர்ஸ் வந்து இம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லைக் திஸ் IMF வந்து they are helping to reduce the trade restrictions. So okay, so that is the fifth point. And coming to the sixth one, IMF is providing different borrowing credit and facilities with the objective of helping the மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ அவங்க இந்த 189 கண்ட்ரீஸ்க்கு வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதில் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸாக இருந்தாலும் பாரோயிங் கரன்சிஸ்லையாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தீஸ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ட் பை இட் இன்க்ளூட் பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டியில் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறது மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி, extended fund facility for a period of 3 years, and compensatory financing facilities and adjustment facilities. So these are the few facilities provided by the IMF in order to help the countries that is included in the 189 countries. Okay, so the functions of IMF are grouped under 3 heads, and in that first one is financial, and second one is regulatory, and third one is consultative. Okay, so under financial, assistant to correct short and medium term deficit in BOP. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் நடக்கிற ஷார்ட் டேர்ம் டெஃபிஷிட்ஸும் மீடியம் டேர்ம் டெஃபிஷியன்ஸும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இதில் ஃபினான்ஷியல். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெகுலேட்டரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ இந்த 189 கண்ட்ரீஸோட கோட் ஆஃப் கண்டக்ட் ரெகுலேட்டரி பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் இந்த IMF ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், consultative. So counseling and technical consultancy. So these are the few few objectives and few functions that is carried by the International Monetary Funds. Okay, so this is for today's class. Thank you.